ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய், நீ இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லடா. நீ சொல்லிதானே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணோம். பாதி கிணறு தாண்டினதுக்கு அப்புறம் இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? மீதி கிணற நீ மட்டும் தாண்டிடுமான்னு சொல்றேன். அண்ணா, கார்த்தி, உன்னோட இந்த மாற்றம் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இந்த மாற்றம் எனக்குள்ள ஏற்படுறதுக்குள்ள நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. என்னோட பாரத்தெல்லாம் உன் தலையில ஏத்தி வச்சு உன்னை சுமக்க வச்சு உன் பாவத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன்டா. அண்ணே, இல்லண்ணே, நீ என் மேல ஏத்தி வச்சது பாரம் இல்லண்ணே, அது என்னோட கடமை. என்ன உன் மனசுக்கு அது எப்படி அமைஞ்சு போச்சு பாத்தியா? ஆனா உன் விஷயத்துல நான் தப்பு பண்ணது உண்மைதான்டா. என் வாழ்க்கையை நான் இஷ்டப்பட்டு வாழணும்னு நினைச்சேனே தவிர நீ இவ்வளவு கஷ்டப்படுவோன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல கூட உன்னை யோசிச்சு பார்க்காம இருந்துட்டேனடா. அத நினைச்சாதாண்டா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்ன மன்னிச்சிடுறா. என்னண்ணே இப்படி எல்லாம் பேசிட்டு? கண்ணே, நான் எத்தனையோ தடவை உன்கிட்ட கோவப்பட்டு பேசியிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் பின்னால போய் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா முதல் தடவையா உன்னை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஐயா, நீ தப்பா இருக்கேன்னு சொல்லியிருக்கேனே தவிர அந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையா? உங்ககிட்ட வெளிப்படையா இது வரைக்கும் பேசுனது இல்லையா? உக்காந்து கொஞ்ச நேரம் கூட பேசுனது இல்ல. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரியா? ஏங்க, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க முன்னாடி நின்று நான் எதிர்த்து பேசினப்பெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பானவரா தெரிஞ்சீங்க. ஆனா உங்க பக்கத்துல வந்து நின்று உங்க நியாயத்தை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரியான அப்பாவா தான் நீங்க இருந்திருக்கீங்கன்னு தெரியுது. நான் தான் ரொம்ப தப்பான பிள்ளையா இருந்திருக்கேன். அதுக்கு நான் தாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கற? அதெல்லாம் வேணாயா. அட பாவி, உன் தம்பிதான் அப்பம் பேச்ச கேட்டு ரம்யாவை நம்ப வச்சு நட்டாத்துல விட்டுட்டு வந்தானா? இப்ப நீயும் அதே காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டியா? அந்த அப்பாவி பொண்ணோட பாவமும் சாபமும் உங்க ரெண்டு பேரையும் சும்மா விடாதுடா. சும்மாவே விடாது. சும்மா விடாதுன்னா போய் வேற வேலையை பாரு போ. இது எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் என்னோட அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. அம்மா, அத்தை அத்தை நில்லுங்க அத்தை. ரம்யாவோட உள்நோக்கம் என்னன்னு தெரியாம நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, ஆமா. ரம்யாவோட உள்நோக்கம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலதான். ஆனா உன்னோட உள்நோக்கம் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டி. ரம்யா இந்த வீட்டுக்குள்ள வந்தா காத்துல ஏத்தி வச்ச கற்பூர மாதிரி உன் வாழ்க்கை கரைஞ்சு காணாம போயிடுன்னு தானே நீ இப்படி தில்லுமுள்ள வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ நினைச்சது நடந்து போச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நீ நினைக்காததெல்லாம் இனிமேதான் நடக்க போது பாருடி.